ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நமது இதிகாசம். வால்மீகி முனிவர் லவகுசர்களுக்கு அதை கற்பித்தார். ஸ்ரீராமன் முன்னே லவகுசர்கள் அதை பாடினர். ராமாயணத்தை பாராயணம் செய்வதால் சம்சாரக் கடலிலிருந்து கரையேறலாம். அது தினமும் முடியாது என்பதாலேயே சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தினர் ஆன்றோர். சுந்தரகாண்டம் எதனால் உயர்ந்தது? சுந்தரம் என்றால் அழகு. ஆஞ்சநேயருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுந்தரன். சுந்தரகாண்டம் பூராவும் ஆஞ்சநேயரின் பிரபாவம்தான். ஹனுமன் கடலை கடந்து சிம்ஹியை சம்ஹரித்து லங்கினியை வென்றது. சீதையை கண்டு கணையாழி கொடுத்து தைரியம் ஊட்டியது. ராட்சதர்களை அழித்தது. ராவணன் சபையில் அஞ்சாமல் அவனுக்கு அறவுரை கூறியது. தனக்கு அவன் செய்ததாக நினைத்த தண்டனையை அவன் நகரத்துக்கே திருப்பி இலங்கையை எரித்தது. ராமனிடம் சூடாமணியை கொடுத்தது. இப்படி ஆஞ்சநேயர் இல்லாத சுந்தரகாண்ட சர்க்கங்களே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், சீதையிடம் அடையாளம் சொல்கையில் ராமனின் சுந்தர அழகும் சுந்தர குணங்களும் வர்ணிக்கப்படுகின்றன. ராமனுடைய சரித்திரம் சுக்ரீவனை சந்தித்தது முதல் தான் இலங்கையில் வந்து இறங்கியது முதல் சொல்லப்படுகிறது. அதேபோல் ராமனிடம் காகாசுர வதம், இலங்கையில் சீதையின் நிலையும் விவரிக்கப்படுகிறது. இதனால் சூடாமணி கொடுத்தது வரை இராமாயண நிகழ்ச்சிகளில் இதில் ஹனுமான் வாயிலாக படிக்கப்படுகின்றன. பிரிந்த தம்பதிகளை ஹனுமான் இணைக்க உதவுகிறார். சுந்தரகாண்டம் படிப்பதால் தம்பதியரிடையே ஒற்றுமை நிலவும். திருமணம் கைகூடும். ஜாதக தோஷங்கள் நீங்கும். அதுவரை சாதாரண வானரராய் இருந்த மாருதி இலங்கை சென்று வந்த பிறகு சீதா ராம லக்ஷ்ம பரத சத்ருக்னர்களோடு இணைந்து புகழ் பெற்றார். ராமனோடு லக்ஷ்மணரும் சீதையும் மட்டுமில்லாமல் ஹனுமனையும் சேர்த்தே பூஜிக்கின்றோம். அதனால் சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கு வேலை கிட்டும், புகழ் தேடி வரும், எடுத்த காரியம் ஜெயமாகும், உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் பெறலாம், வழக்குகளும் வெற்றி பெறும். சீதையின் துக்கம் என்னும் வியாதிக்கு ஔடதமானவர் தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார். அதோடு நற்குணங்கள் பெருக பாவங்கள் அழியும். எதிரிகள் தலை தூக்க மாட்டார்கள். தீங்கு செய்ய நினைப்பவரே தீங்கை அடைவர். சுந்தரகாண்டத்திற்கு முன்பு பாலகாண்டம். தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து யாக பாயசத்தை தன் 3 மனைவியருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். மகாவிஷ்ணு பட்டமகிழ்ச்சியான கௌசல்யா அவரின் வயிற்றில் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கின்றார் ராமர். கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மண சத்ருக்கனர்களும் பிறந்து வசிஷ்டரிடம் கல்வி பயில்கின்றனர். விஸ்வாமித்திரர் யாகம் காக்க ராம லக்ஷ்மணர்களை அழைத்துச் செல்கின்றார். தாடகையின் வதம் நடக்கின்றது. யாகத்துக்கு இடையூறு விளைவித்த சுபாகு மாரீசன் இருவரில் ராமபாணத்துக்கு சுபாகு மடிகின்றான். மாரீசன் தப்பி ஓடுகிறான். ராமனின் பாத தொழிப்பட்டு அகலியை சாப விமோசனம் பெறுகிறாள். மிதிலையில் சிவதனுசை குரு உத்தரவுப்படி ராமன் முறிக்க சீதாராம கல்யாணம் நடைபெறுகின்றது. இதேபோல் லக்ஷ்மணன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருக்னன் ஸ்ருதகீர்த்தி திருமணமும் விமர்சையாக ஒரே பந்தலில் நடக்கின்றது. அடுத்து அயோத்தியா காண்டம். பரசுராமனை வெற்றி கொண்டு திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானிக்கின்றார் தசரதர். அந்த சமயம் பரதன் சத்ருகனோடு கேகேய நாட்டிற்கு சென்றிருக்கின்றான். ராமன் தன் பால பருவத்தில் வில்லால் மந்தரை என்ற கூனியின் முதியில் மண் உருண்டை அடித்தான். அதை பிள்ளை விளையாட்டு என்று எண்ணாமல் பழிவாங்க திட்டமிட்டு விட்டாள் கோனி. கைகேயின் மனதில் விஷ எண்ணங்களை விதைத்தாள். கைகேயி தசரதரின் முன்பு தருவதாக சொன்ன 2 வரங்களை அவரிடம் கேட்டாள். முதல் வரம், பரதன் நாடாள வேண்டும். 2வது வரம், ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். இதை கேட்டு தசரதர் மயங்கி விழுகிறார். பிதுர் வாக்கிய பரிபாலனம் செய்ய ஸ்ரீராமன் மரவுரியும் ஜடாமுடியும் தரித்து காட்டுக்கு புறப்படுகின்றான். சீதையும் லக்ஷ்மணரும் உடன் செல்கிறார்கள். தசரதர் மரணமடைகிறார். அயோத்தி திரும்பிய பரதன் செய்தி கேட்டு துடிக்கின்றான். தாயையும் தன்னையும் நொந்து கொள்ளுகின்றான்.
தசரதரின் ஈமச்சடங்குகள் முடிந்த பின் ராமனை அழைத்து வர பரிவாரங்களுடன் வனம் செல்கின்றான் பரதன். பாதுகைகளை கொடுத்து பரத சத்ருக்னர்களை திருப்பி அனுப்பிவிடுகிறான் ஸ்ரீராமன். நந்தி கிராமத்தில் பாதுகையை சிம்மாசனத்தில் ஏற்றி மரவுரியும் ஜடாமுடியும் தரித்து சுகங்களை நீக்கி அரசாட்சி நடத்துகின்றனர் பரத சத்ருக்னர்கள். அடுத்து ஆரண்ய காண்டம். சீதா ராம லட்சுமணர்கள் வனவாசம் செய்கையில் சூர்பனகை தன்னை மணக்கும்படி ராமனிடம் கேட்கிறாள். ராமன் லட்சுமணனிடம் அனுப்ப அவள் மூக்கை அறுத்து விடுகின்றான். அவள் ஜனஸ்தானத்தில் உள்ள கரதோஷனை திரிசிரர்களிடம் முறையிட அவர்கள் ராமனோடு யுத்தம் செய்து மடிகின்றனர். சூர்பனகை இலங்கை சென்று தமையன் ராவணனிடம் பிரலாபிக்கின்றாள். அவள் சொன்னதில் சீதையின் சௌந்தரியம் ஒன்றே ராவணின் மனதை ஆக்கிரமிக்கின்றது. மாமன் மாரீச்சனை பொன்மானாக்கி சீதையின் முன் அனுப்ப ராவணன் எண்ணியபடியே மைத்திலி மானின் அழகில் மனதை பறிகொடுக்கிறாள். ராமன் மானை பிடிக்க அதன் பின்னே செல்கின்றான். வெகு தூரம் மான் ராமனை அலைக்கழிக்க ராமன் பானத்தால் அது மடிகின்றது. மாரீசனாகிய அந்த மான் மடியும் பொழுது ராமன் குரலில் சீதா லக்ஷ்மணா என்று அலற சீதை பதறி லக்ஷ்மணனை விரட்டுகின்றாள். லக்ஷ்மணன் சென்றதும் சந்நியாசி வேடத்தில் காத்திருந்த ராவணன் சீதையை தூக்கிச் சென்று விடுகிறான். திரும்பி வந்த ராமலட்சுமணர்கள் சீதையை தேடி அலைந்ததில் ராவணனோடு போரிட்டு இறக்கைகள் வெட்டப்பட்டு பூமியில் கிடக்கும் ஜடாயுவை பார்க்கிறார்கள். ஜடாயு மூலம் செய்தி அறிந்து ஜடாவுக்கு இறுதிச் சடங்குகளை செய்த பின்னர் சபரியை சந்திக்கிறார்கள். அவள் பம்பா நதி அருகில் உள்ள சுக்ரீவனோடு நட்பு கொள்ளச் சொல்லுகிறாள். சபரிக்கும் மோட்சம் கிடைக்கின்றது. அடுத்து வருவது கிஷ்கிந்தா காண்டம். பம்பையில் நீராடிய ராமலட்சுமணர்களுக்கு ஆஞ்சநேயரின் மூலம் சுக்ரீவனின் நட்பு கிடைக்கின்றது. சீதை வீசி எறிந்த நகை மூட்டையை காண்பிக்கின்றான் சுக்ரீவன். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதாக ராமனும் சுக்ரீவனும் அக்னி சாட்சியாக சத்தியம் செய்து கொள்கின்றனர். அதன்பின் வாலிவதம் நடக்கின்றது. மழைக்காலம் முடிந்த பின் சுக்ரீவன் வானரப்படையை 4 திசைகளுக்கும் அனுப்புகின்றான். தென் திசைக்கு அங்கதன் தலைமையில் ஜாம்பவான், ஹனுமான், நீலன், மைந்தன், வனசன் முதலியானோர் செல்கின்றனர். ஹனுமானிடம் தன் கணையாழியை கொடுத்து அனுப்புகின்றார் ராமபிரான். சீதையை தேடி தென்கோடி சமுத்திரத்திற்கு வந்த அங்கதன் குழு சுக்ரீவன் வைத்த காலக்கெடு தப்பியதால் உயிரை விட தீர்மானித்து தர்பாவசனத்தில் அமர்ந்து விடுகின்றனர். மலை மேலிருந்து சம்பாதி என்கின்ற கழுகு இன்று நல்ல இறை என்று மகிழ்ந்தது. ஜடாயுவின் இறக்கி ராவணன் வெட்டாமல் இருந்திருந்தால் அவரே சீதையை காப்பாற்றி இருப்பார். நாம் உயிரை விட நேர்ந்திருக்காது என்று சொல்லுகிறது ஒரு வானரம். ஜடாயு சம்பாதியின் தம்பி. ஜடாயு என்ற வார்த்தையை காதில் விழுந்ததுமே வானரர்களிடம் ஜடாயு மரணம் பற்றி கேட்டு துக்கம் செய்கின்றான் சம்பாதி. ராமநாமம் கேட்டதால் சம்பாதியின் எரிந்த ரெக்கைகள் முளைத்து விட்டன. தன் தூரதிர்ஷ்டி பார்வையால் சீதை இலங்கையில் இருப்பதை அறிந்து சொன்னது சம்பாதி. உயிர் துறக்கும் எண்ணத்தை கைவிட்டான் அங்கதன். ஜாம்பவான் சொல்ல ஹனுமான் இலங்கை செல்ல ஆயத்தம் ஆகின்றார். இனி வருவதுதான் சுந்தர காண்டம். சுந்தர காண்டம் என்பது